கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, சுவிசேஷத்தில் உள்ள சம்பவங்கள் என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு வலை, மீன் பிடிக்கிற வலைக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த வசனங்கள் மூலம் நாம், இந்த ஓமைகள் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசணும், நம்மை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த ஓமையில் உள்ள இந்த கருத்துக்களை நாங்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள நீர் எங்களுடைய கண்களை திறந்தரலும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோப்பா. தொடர்ந்து உள்ள எல்லா செய்திகளையும் நீ பொறுப்படுத்திருக்கிறீ. அதுபோல் இந்த செய்தியை நீர் ஆசீர்வதியும், எங்களோட பேசும். ஆமென். அவர் வேத வாக்கியங்களை விலக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று எம்மாவூருக்கு போன சீசர்கள் சொன்னது போல, இந்த வசனத்தின் ரகசியங்களை நீர்தான் எங்களுக்கு விலக்கித்தாரும், நீர் எங்களை நடத்தும், நீரெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 50 வரைக்கும். அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுகிறார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யம், அல்லேலூயா, பரலோக ராஜ்யம், மனுஷ வாழ்க்கைக்குள்ள பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால தான் பரமண்டல ஜெபத்தில் இயேசு கற்றுக் கொடுத்தார். எப்படி ஜெபம் பண்ணணும்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வருவதாக. இயேசு நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடல. அங்கே அதாவது பரலோகம்னு சொன்னால் பொதுவாக எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா மரித்த பிறகு மோட்சத்துக்கு போவோம், மரித்த பிறகு மோட்சத்துக்கு போவோம், இந்த பூமியில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இறந்த பிறகு மோட்சத்துக்கு போவோம், அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கெட்டவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நல்லவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போவாங்க, இறந்த பிறகு ஒரு மோட்ச வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அவர் ஜெபம் பண்ணும்போது எப்படி கற்றுக் கொடுத்தார், எப்படி ஜெபம் பண்ணணும், பரமண்டல ஜெபத்தில் அவர் சொல்லி அந்த வார்த்தை உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரணும் என்பது அவருடைய சித்தம். நம்ம வாழ்க்கை அது வந்தால்தான் நம்ம குறைகள் எல்லாம் நிறைவாகும். ஏன்னா பரலோகன்றது ஒரு நிறைவு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ நிறைவானதுன்னு சொன்னால் இயேசு தான் நிறைவு, இயேசு தான் பரலோகம். அல்லேலூயா. அந்த பரலோகம் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாகிறது. ஆமென். நம்முடைய பலகீனம் பலனாய் மாறுகிறது, நம்முடைய தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறுகிறது, நம்முடைய இயலாமை பலமுள்ளதாய் மாறுகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:19 என்று சொல்கிறார்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது, நம்மிடத்தில் குறைவு இருக்குது. அப்போ இந்த குறைவு எப்படி ஐஸ்வர்யமாக மாறும்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை பரலோகம் ஆக்கப்படணும், நம்ம பரலோகம் ஆகணும். இதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். அப்போது இயேசு கிறிஸ்து அநேக விஷயங்களை ஓமைகளாக சொல்லி கொண்டே வருகிறார். இங்கே இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாக இருக்கிறது.
அதுக்கப்புறம் அதை கரையில் கொண்டு வந்து சேர்த்து நல்லவைகளையும் கெட்டதையும் பிரித்து எடுக்கிறான். அப்படியே 49 வசனத்தில், இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பாவிகளை பிரித்து. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அப்படின்றது இந்த உலகத்தில் உள்ள, உதாரணமாக 1 சங்கீதத்தில் பாருங்கள், துன்மார்க்கனுடைய ஆலோசனை அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து 73 சங்கீதம், அதில் ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் சங்கீதக்காரன் பாட்டு பாடும்போது அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்து கொள்வீர். முடிவும் மகிமையாக இருக்கணுமானா யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கனுடைய ஆலோசனையா, இல்லாவிட்டா தேவனுடைய ஆலோசனையா? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை என்னது, ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளி போட்டார்கள். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது அதை குறித்து அது தேவனுடைய ஒரு கட்டளை. இந்த ஞானஸ்நானம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களுக்கு கேடு உண்டாக அப்படின்னு சொல்கிறார் அந்த வசனத்தில். தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையாகிய ஞானஸ்நானத்தை அவர் தள்ளிவிட்டாங்க. அந்த தேவனுடைய ஆலோசனை எங்களுக்கு வேண்டாம். அப்போ 1ஆம் சங்கீதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும். அப்போது இந்த பிரித்து நீதிமான்களையும் பாவிகளையும் பிரித்து, நல்ல மீன்களையும் ஆகாதவைகளையும் பிரித்தெடுத்து. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது தான் இந்த வேறுபாடு நமக்கு புரியும். பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:40 அப்போஸ்தலன் பேதுரு பிரசங்கிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். மாறுபாடு உள்ள இந்த சந்ததி அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் 1ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அப்போ நமக்கு எந்த ஆலோசனை வேணும்? சிலர் இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறாங்க. எது வேணும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேணும், தேவனுடைய ஆலோசனை வேணும். அப்படி இல்லை. பிரித்தெடுத்துன்ற வார்த்தையை பிடிக்கிறோம். நீதிமான்கள் நடுவில் இருந்து பாவிகளை பிரித்தெடுத்து, இது ஒரு பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலன் பவுலை குறித்து ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷம் என்கிற நல்ல செய்தி, நல்ல செய்தியை பேசுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலை ஆண்டவர் எதுக்காக பிரித்தெடுத்தாராம்? பாவிகளும் நீதிமான்களும் ஒரே இடத்துல இருப்பதுக்காக அல்ல, பிரித்தெடுக்கிறார். அப்போது இந்த வலையை கடலில் போட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து மறுபடியும் ஆகாதவைகள் அப்புறம் தேவையானவைகள். அதனால தான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செய்தா தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்னது? அவள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதுதான் நல்ல பங்கு. அப்போது நீதிமான்கள் நடுவிலிருந்து பாவிகள் பிரித்தெடுக்கப்படுவது போல தேவன் நம்ம என்ன செய்கிறாருன்னா பாவிகள் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கிறார். உதாரணமாக சொன்னால் 1ஆம் சங்கீதம் தான் அதுக்கு உதாரணம், நல்ல ஒரு உதாரணம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல். அப்படின்னா நமக்கு அதை விட பெஸ்ட்டான ஒரு அருமையான ஒரு ஆலோசனை இருக்குது. அந்த ஆலோசனை என்னது? தேவனுடைய ஆலோசனை. 73ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர். அப்போ தேவனுடைய ஆலோசனையின் முடிவு என்னது? மகிமையான ஒரு வாழ்க்கை. நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே, அந்த முடிவு மகிமையாக இருக்கணுமானா தேவனுடைய ஆலோசனை தான் நமக்கு வேணும். அப்போ தேவனுடைய ஆலோசனை வேணுமானா இதை என்ன செய்யணும்?
அதை பிரித்தெடுக்கப்படணும், அதை ஒதுக்கணும். எதை ஒதுக்கணும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லணும். எனக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை தேவையில்லை. ஏன் தேவையில்லை? எனக்கு தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது. லூக்கா 7:30 வாசிக்கிறோம், தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளி போட்டார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெறாமல் தேவனுடைய ஆலோசனை. அப்போ ஞானஸ்நானன்றது தேவனுடைய ஆலோசனை. ஞானஸ்நானன்றது வெறுமே ஒரு தண்ணீருக்குள்ள முக்கி எடுக்கிறது மட்டுமல்ல. கலாத்தியர் 3:27 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போது ஞானஸ்தானம் பெறும்போது சரீரத்தை தண்ணிக்குள்ளே முக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய சரீரம் தண்ணீருக்குள்ளே போகுது, நம்முடைய உள்ளான மனுஷன் ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தண்ணீர் ஞானஸ்தானம் என்று சொல்லலை, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார். உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இது ஆலோசனை. அப்போ நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது, கிறிஸ்துனா யார்? கிறிஸ்து தான் அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சிருஷ்டிகர், இல்லாததை உருவாக்குகிறவர். ஆமேன். அவர் பலவீனத்தை பலப்படுத்துகிறவர், தரித்திரத்தை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறவர், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், நல்ல மேய்ச்சலை தருகிறவர், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் விடுகிறவர். ஆமேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒருவர் தான் கிறிஸ்து. அவரை வஸ்திரமாக நம்ம தரித்திருக்கிறோம். உள்ளான மனுஷனுக்கு வஸ்திரமாய் தரித்திருக்கிறோம். அப்போது நமக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த வஸ்திரமாகிய கிறிஸ்து இப்போ எப்படி கிடைக்கிறான்னு சொன்னால், உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது, அல்லேலூயா, அதனால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு மதிப்பும் ஒரு தைரியமும் நமக்கு கிடைக்குது. ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரம் ஒரு ராஜாவை எடுத்துக்கொண்டா, ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அவனுக்குள்ள அதிகாரம் வெளிப்படுகிறது, அவங்க சட்டங்களை ஏற்றக்கூடிய வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவு. ராஜாவுக்கு சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது, தேவைகள் குறைவு இருக்காது, எந்த காரியமும் குறைவு இருக்காது, எல்லாம் நிறைவாக இருக்கும். அப்போ அந்த ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு மனுஷனை போல். அப்போது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ராஜவஸ்திரம் இல்லாவிட்டால் இந்த உள்ளான மனுஷனுக்கு சரீரத்துக்கு எப்படி ராஜவஸ்திரம் தரித்து ராஜாவை போல் அவங்க கம்பீரமாக நடக்கிறாங்களோ செயல்படுறாங்களோ, அதே போல் உள்ளான மனுஷனாய் ஆத்துமா கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்போது நாமும் கம்பீர சத்தமுள்ளவர்களாய் மாறி கொடுக்கிறோம். அதனால தான் நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுடைய கூடாரம், அல்லேலூயா, இந்த நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன சத்தம் இருக்குது? கம்பீர சத்தம். என்ன கம்பீர சத்தம்? கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் எங்களை நடத்துவார். ஆபிரகாம் சொன்னார் இல்லையா மகன்கிட்ட, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நெகேமியா சொல்லுகிறார், நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார். இதான் நீதிமானுடைய கூடாரத்திலிருந்து வரக்கூடிய கம்பீர சத்தம். அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்துவை நம்ம வஸ்திரமாய் தரித்து கொள்ளும்போது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜாவின் கம்பீர சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா உண்டாகும். ஆமென். இது எப்படி கிடைக்குன்னா அது தேவனுடைய ஆலோசனையினால். இது ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை தான் அவர் 73ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். அப்போ தேவனுடைய ஆலோசனையின் முடிவு என்னதுன்னா மகிமையான காரியங்களே கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார். அப்போது மகிமையான காரியங்களை செய்கிறதுனால கட்டாயம் நமக்கு எது அவசியம் இல்லை? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நமக்கு அவசியம் இல்லை. அப்போ என்ன சொல்லணும்?
எனக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதை விட பெஸ்ட்டான, அதை விட அருமையான, அதை விட சிறப்பான, சிறந்த ஒரு ஆலோசனை எனக்கு இருக்குது. அதுதான் தேவனுடைய ஆலோசனை. அல்லேலூயா. இதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டாராம். இந்த வலை கடலிலே போடப்பட்டு எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் பிரித்தெடுக்கிறாங்க. இந்த பிரித்தெடுக்குதலை குறித்து அதில் என்ன படிக்கிறோம்? புறப்பட்டு போய் நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து என்று வாசிக்கிறோம். நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. அப்படியானா இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து தான் ரோமர் 1:1 வாசிக்கிறோம். சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, நல்ல செய்திகளை பேசுவதற்காக, இரட்சிப்புக்குரிய வார்த்தைகளை பேசுவதற்காக, ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதற்காக, நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசுவதற்காக. அல்லேலூயா. தேவன் பவுலை மாத்திரமல்ல நம்மையும் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்போ அவங்களுக்கு என்ன தேவையில்லை? யாருடைய ஆலோசனை தேவையில்லை? பாவிகளுடைய, துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம். பாவிகளுடைய வழியும் எனக்கு வேண்டாம். இந்த பாவிகளுடைய வழின்னு என்ன அர்த்தம்? அப்போது எந்த வழி வேணும்? இயேசுவே நமக்கு வழியாக இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு பாவிகளுடைய வழி எனக்கு வேண்டாம், பரியாசக்கார உட்கார் எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதை விட பெஸ்ட்டு, அதை விட சிறப்பான ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் இது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போது மரியாள் இயேசுவின் வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது போதும், அதுதான் நல்ல பங்கு அப்படின்றத புரிந்து கொண்டு, அல்லேலூயா, எந்த இடத்துல உட்காரல? பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரல. அப்போ இந்த பரியாசக்காரங்கன்னா யார்? தேவனுடைய வசனத்தை அவமதிக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு போடுறவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, அவங்க தான் பரியாசக்காரங்க. இதான் பரிசுத்தமாக்கப்படுதல், இதான் பிரித்தெடுக்கப்படுதல். பரிசுத்தன்ற வார்த்தையின் அர்த்தமே என்னதுன்னா பிரித்தெடுக்கப்படுதல், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுதல், சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்படுதல். அல்லேலூயா. இப்போ எல்லாம் கலந்துருக்கு. கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் வாரிக்கொள்ளுகிற வலைக்கொப்பா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, ஆகாதவைகளை, ஆகாது இதெல்லாம் வேணாம், வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது, ஒதுக்கி தள்ளுறது. எது வேண்டாம்? தேவனுடைய பிள்ளைகள் எது வேண்டான்னு சொல்லணும்? எனக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேண்டான்னு சொல்லணும், எனக்கு பாவியின் வழி எனக்கு வேண்டான்னு சொல்லணும். அல்லேலூயா. இயேசு எனக்கு வழியாக இருப்பதனால் எனக்கு பாவிகளுடைய வழி வேண்டாம், கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு போதும், எனவே துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லணும். மரியாளை போல அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். யார் தேவனுடைய வசனத்தை கேட்குறாங்களோ அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? எனக்கு பரியாசக்கார உட்கார இடம் எனக்கு வேண்டாம். இதுதான் பிரித்தெடுக்கப்படுதல். இதுதான் ஆகாதவைகளை தள்ளி போடுதல், ஆகாதவைகளை தூக்கி எறிதல். அல்லேலூயா. அதான் பரிசுத்தமாக்கப்படுதல். ஒன்றை விட்டு இன்னொன்றை பற்றி கொள்ளுதல். அப்போ அந்த விடுகிற விஷயம் என்னதுன்னா ஆகாதது. அந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். 48 வசனம். ஆகாதவைகள். அப்போ ஆகாதது எது, எது பிரயோஜனமானது என்பதை பகுத்தறியணும் இல்லையா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை ஆகாதது, பாவிகளுடைய வழி ஆகாதது, பரியாசக்காரர் உட்கார இடம் ஆகாதது. அப்போது அவிசுவாசமான பேச்சு ஆகாதது, ஜீவனில்லாத தொடர்புகள் ஆகாதது,
எதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகலையோ, எதிலெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இல்லையோ அதெல்லாம் ஆகாதது தான். அதனால தான் இந்த ஆகாத விஷயங்களை கண்டுபிடிக்கணும். அந்த வலையை போட்டு இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களா, ஆகாததை தூக்கி தூர போடுறாங்க. எரிந்து போடுவார்கள். எரிந்து போடுவார்கள் என்ன அர்த்தம்? அது தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் குப்பையை என்ன செய்கிறோம், கூட்டி பெருக்கி அள்ளி எரிந்து போடுகிறோம். வேண்டாம் போ, அப்படி இனி அது தேவையில்லை. ஏன்னா அது குப்பை, அது ஒன்றுத்துக்கும் உதவாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரில் அதான் சொல்கிறார், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போது குப்பையாக எண்ணுகிற காரியங்கள் எது குப்பை? அல்லேலூயா. சில காரியங்கள் குப்பை தான், சில விஷயங்கள் குப்பை தான், சில தொடர்புகளும் குப்பை தான். அதனால தான் நாமும் பிரித்தெடுக்கப்படணும் சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷத்தை பேசுவதற்காக. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுவிசேஷம் வேலை செய்யும். அந்த சுவிசேஷம் என்னது? கர்த்தர் பார்த்து கொள்வார். மகன் கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். நெகேமியா சொல்கிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. இதை நம்ம பேசி 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 பழகணும். இதை நாம் அனுபவிக்கணும். ஆமென். அனுபவிக்கும் போது அதுக்கப்புறம் நாம் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக மாறிடும். மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாறிவிடுவோம். யோசேப்பின் இடத்துல தானியம் இருந்தது. அந்த தானியம் அநேக தேசத்தில் உள்ள பஞ்சங்களை மாற்றியது. அப்போது அவங்க வீடும் நிறைய திருப்தியாக இருக்குது, மற்றவங்களுக்கும் அவர் யாராக மாறுகிறாரு? ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாறி விடுகிறார். அல்லேலூயா. அப்படியானா அருமையானவர்களே, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்தெடுத்து என்று வாசிக்கிறோம். பிரித்தெடுத்து, இந்த பிரித்தெடுக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல், பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை. உதாரணமாக நம்ம நெல் பார்த்துருப்போம். இந்த நெல் அப்படியே நம்ம சாப்பிட முடியாது, அதை பிரித்தெடுக்கணும். அப்போ நெல்லுக்குள்ளே என்ன இருக்குது? அரிசி இருக்குது. அரிசியைத்தான் நம்ம சமைச்சு உணவாக சாப்பிட முடியும். அப்போ பிரித்தெடுக்கணும். அதான் பரிசுத்தமாகுதல். தேவையில்லாத ஒன்று அங்கே மூடிக்கிட்டு இருக்கு. அரிசியை இந்த நெல் என்ன செய்யுது? உமி, அது அப்படியே மூடி வச்சுருக்கு. அந்த பிரித்தெடுத்த பிறகு அந்த ரைஸ் மில்லில் போய் பார்த்தீங்கன்னா உமி கிடக்கும், நெல் உமின்னு சொல்லுவாங்க. அப்போ அது நம்முடைய சரீரத்துக்கு அது ஆகாத ஒரு பொருள். அது அப்படியே தின்னா ஜீரணம் ஆகாது, வயிற்றுக்குள்ளே சில பிரச்சனைகள் உண்டாகும். அது ஆகாத ஒரு பொருள். ஆனால் அது ரெண்டும் சேர்ந்து இருக்குது, கலந்து இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? அதை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த ரைஸ் மில்லில் அந்த நெல்லுக்குள்ளே இருக்கிற அரிசியை பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ எது நமக்கு தேவை? அரிசி தான் நமக்கு தேவை. எது நம்மளை வாழ வைக்கும்? எது நம்முடைய சரீரத்துக்கு உணவாக மாறுது? எதை சாப்பிட்றோமோ அதுதான் உணவு. எது சாப்பிட்றோமோ அதுதான் நம்முடைய சரீரத்தை வாழ வைக்கும். அப்படியானா இந்த சரீரத்தை பிழைக்க வைக்கக்கூடிய இந்த அரிசி, அல்லேலூயா, அது இப்போ எங்கே இருக்குது? நெல்லுக்குள்ளே இருக்குது. அப்போ பிரித்தெடுக்கப்படணும். இப்படி தான் தேவன் என்ன செய்கிறார்னா நம்மளை பிரித்தெடுக்கிறார். ஆகாத மனுஷருடைய தொடர்புகளில் இருந்து பிரித்தெடுக்கிறார். அப்போஸ்தலன் இப்போ பேதுரு பிரசங்கிக்கும் போது பெந்தகோஸ்து நாள் அப்படி தான் சொல்கிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மாறுபாடுள்ள சந்ததி, அதான் 1ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். எனக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு கர்த்தருடைய ஆலோசனை இருக்குது. எனக்கு பாவியின் வழி வேண்டாம். ஏன்? இயேசு கிறிஸ்துவே எனக்கு வழியாக இருக்கிறார். பரியாசக்காரர் உட்கார இடம் எனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவருடைய பாதத்தில் உட்கார்ற இடம். அல்லேலூயா. எங்கன்னா உட்காரணும், அங்கே தான் உட்காரணும். எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும். யாரோட தொடர்பு வைக்கணும் அவங்களோட தான் தொடர்பு வைக்கணும். ஆமென். இதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை.
எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். சுவிசேஷன்றது என்னது? நல்ல செய்தி, கர்த்தரை பற்றி பேசுவதுதான் சுவிசேஷம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது மட்டும்தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேச பேச பேசத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை, அவரால் உண்டாகிற ரட்சிப்பை, அவரால் உண்டாகிற சுகமாகுதலை, அவரால் உண்டாகிற பாவ மன்னிப்பை, அவரால் உண்டாகிற மீட்பை, அவரால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை, விடுதலையை, சமாதானத்தை, பரலோக ராஜ்யத்தை நான் இம்மையிலும் பெற்றுக்கொள்வோம், மறுமையிலும் அவருடைய ராஜ்யத்தில் போகக்கூடிய தகுதியையும் நம்ம அவரால் அடைகிறோம். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நாம் அவருடைய ஆடுகள். ஆமே, அவர் நமக்கு நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. அதனால் நமக்கு ஆகாதது எது என்பதை நம்ம பகுத்தறியணும். ஆகாதவைகளை தள்ளி போடுவார்கள், எரிந்து போடுவார்கள். வேண்டாம் போ, எப்படி குப்பையை பெருக்கி ஒதுக்கி வேண்டாம் போன்னு சொல்லி நம்ம தூக்கி தூர வீசுகிறோமோ, அதே போல் பரிசுத்தமாக்கப்படணும்னு சொல்கிறார். தேவையில்லாத தொடர்புகள், கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நித்திய ஜீவனுக்கு சம்பந்தமில்லாத அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்குது. அந்த தொடர்புகள் எல்லாவற்றிலும் தேவையில்லாத எல்லா தொடர்புகளும் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம என்ன செய்யப்படணும்? பிரித்தெடுக்கப்படணும். இந்த பிரித்தெடுக்கிற ஒரு காரியம்தான் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த செய்தியில் உள்ள முக்கியமான கருத்து. அந்த வலைகளை போட்டு வலையை இழுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறான்னா, நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுகிறோம். எரிந்து போடுவாங்க. வா வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அந்த வேண்டான்னு ஒதுக்க வேண்டிய காரியம், அல்லேலூயா, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காருற இடம், அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு சொல்லிட்டு கூட. எது வேணும்? உமியும் வேணும், அரிசியும் வேணும். எப்படி நம்ம சரீரத்துக்கு செட் ஆகும்? அப்படியே தின்ன முடியுமா? சரி ரெண்டையும் சேர்த்து தின்னுன்னு சொன்னால் என்ன ஆகும்? பிரித்தெடுத்தா தான் நம்ம அதை சாப்பிட முடியும், பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என்ன சொல்கிறாரு? பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நமக்கு எதெல்லாம் தேவையில்லை? துன்மார்க்குடைய ஆலோசனை தேவையில்லை, பாவிகளுடைய வழியும் தேவையில்லை, பரியாசக்காரர் உட்கார இடம் தேவை. ஏன்னா அதை விட பெஸ்ட்டு, அதை விட சிறந்தது, அதை விட மேன்மையானது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது. அதனால் நல்ல தொடர்புகள் மூலம் நம்ம நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்தின் சம்பவங்கள் என்கிற இந்த செய்தியின் மூலம் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுலை போல நாமும் இன்னும் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்படுவோம். அதனுடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம், நிச்சயமாக பெறுவோம். 73ஆம் சங்கீதத்தில் படிக்கிறது போல, நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக்கொள்வீர். முடிவு மகிமையாக இருக்கும். நிச்சயமாக நம்முடைய முடிவு மகிமையான முடிவாக இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.